உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன? ரட்சித்த நோக்கம் என்ன? ஏதோ வாரம் மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆறுதலான வார்த்தையை கேட்டு விட்டு, ஊழியக்காரர்கள் சில உபதேசத்தை ஆறுதலாக சொல்லும் பொழுது கேட்டு விட்டு அப்படியே அந்த சந்தோஷத்தில் போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்ததான அந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய நபர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் பரலோகத்திற்கும் நமக்கும் ஐக்கியம் உள்ளவர்களாக எனக்கு தேவனாக கர்த்தர் நித்தியம் என்கின்ற ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாகவே நான் என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும், என்னுடைய சொந்தக்காரர்கள் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும், என்னுடைய தெருக்களில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள் சுவிசேஷத்தை சொல்லி நடத்த வேண்டும் என்கின்றதான அந்த பாரம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கிறது? இன்றைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், உடுக்க உடையை கொடுத்திருக்கிறார், நல்ல வீடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்படியாக நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்பார், நான் உனக்காக ரத்தம் சிந்தினேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்கு உடுக்க உடையை கொடுத்தேனே, நல்ல ஆகாரத்தை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கும் பொழுது நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை உமக்கு நேராக, உமக்குள்ள பரலோகத்திற்கு நேராக இன்றைக்கு நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய நபர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனாகிய கர்த்தரை குறித்ததான அந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும்படியான பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்காக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சற்று யோசியுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ரட்சித்த நோக்கம் என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்க மேல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமையை வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் போவேனே ஆனால் எனக்கு ஐயோ என்று சொல்லி புரிந்திருக்கிறது. பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு, சபைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்களா நானும் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சற்று சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் கர்த்தரை குறித்ததான நற்செய்தியை சொல்லக்கூடாதபடிக்கு நமக்குள்ள பயத்தை விதைக்கிறவனாய் இருக்கிறான். நான் இயேசுவை குறித்து ஜனங்களுக்கு என்னை தேடி வருகிறதான பிள்ளைக்கு சொல்லும் பொழுது அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ என்று சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூடி ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான அந்த பலத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானுடைய பலன் நம்ம மேல் இறங்கி வரும் பொழுது ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் ஆவியானவர் கொடுத்து நற்செய்தியை சொல்லக்கூடியதான அந்த பாரத்தை கொடுக்க ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சில பாரம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்க கூடியதான அந்த பாரம் உள்ளவர்களாக, அந்த கருசனை உள்ளவர்களாக, அந்த அக்கறை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர்
உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை எப்படி பிரதர் நான் சொல்லுவது, சுவிசேஷத்தை எப்படி நான் ஜனங்களுக்கு சொல்லுவது? ஒண்ணுமே இல்லைங்க. ரட்சிக்கப்படாத ஒரு நபர் உங்களை தேடி வராங்களா, நீங்க சொல்லணும் அவங்கள பார்த்து, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார், நீங்க இயேசுவை நம்புங்க. இதுதாங்க சுவிசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார், உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார், இயேசுவை நீ நம்புன்னு சொல்லி நீங்க கடந்து வரும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் நிச்சயமாக அவங்கள ஒரு நாள் ரட்சித்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை எழுப்ப கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வந்து, ஆண்டவரே நான் இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன், நீங்க சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக நீ ரட்சிப்பீங்க, ரட்சிப்பின் வல்லமை உள்ள கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வந்திருக்கிறது மாத்திரம் அல்ல. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 59வது அதிகாரம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி செவிகள் மந்தமாகவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக ஒரு ரட்சிப்பின் எழுப்பதில் அவர்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். நீங்களும் நானும் இயேசுவை குறித்த நற்செய்தியை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.